ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு. நம்ம டெலிவரி குடுக்க போறோம். டெலிவரி குடுக்க முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டில நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் பண்ணி போட்டுட்ருக்கோம் வீடியோ. இந்த வீடியோ நெறைய நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபைனல் வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஆக்குபை பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் எடுக்க முடியாது. ஸோ வெளிய வந்து ஒரு பாத்ரூம் குளிக்கிற ரூம் மாரி போட்டுருக்கோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். வாஷிங் மிஷின் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹால்ல வந்து பக்காவா ஃபால் சீலிங் போட்டுருக்கோம் ஆக்சுவலா. உங்களுக்கு 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. ஸோ கிச்சனில் வந்து ஃபுல்லாக வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்க அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். லோன் எலிஜிபிள் நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். சேலரி இது வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான். பிஸ்னஸ் ப்ரொஃபைலே நாங்கள் லோன் ஐடியா எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பக்காவாக உங்களுக்கு நாங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இன்டீரியர் வந்து கஸ்டமர் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பெஸ்ட்டாக வந்து இன்டீரியர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ மல்லி நியூட்டனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் லக்கி ஹோம்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். எங்களுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நாங்கள் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஸோ நீங்கள் மல்லி நியூட்டனில் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் யாரும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் பில்டிங்லலாம் வந்து ரேட் வச்சுட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு நீங்கள் மல்லி நியூட்டன் லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன் ஜென்ரலாக நீங்கள் எந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் அந்த பில்டிங்குடைய எக்ஸாக்ட் ஓனர் யார், மீன்ஸ் யார் பேரில் டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் ஃபோல்டர் தான் ஓனர் ஆக்சுவலாக. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி ஒரு ப்ராப்பரான ஒரு ரேட் பேசி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்கர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க பில்டிங்கில் கூட ரேட்டு வைக்க சான்சஸ் இருக்குது. 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ உங்களுக்கு தெரியாமல் ஹிட்டனாக வந்துட்டு பில்டிங்கில் வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நீங்கள் கஷ்டப்பட்டு வீடு வாங்குறீங்க, 9 வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்க. இதில் யாரோ ஒரு ஆள் வந்துட்டு உங்களுக்கு மணி வந்து 2 லட்சமோ 3 லட்சமோ கண்ணுக்கு தெரியாமல் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. அதுதான் கணக்கு ஆக்சுவலாக. கமிஷன் வாங்கினா ஓகே ஒரு 2% கமிஷன் நம்ம கொடுத்தா அது ஓகே தான், அது ஃபைன். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஏமாற்றி ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அடிச்சிடுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷன் வாங்க போனாலும் கஸ்டமர் நீங்கள் அலர்ட்டாக இருங்க, அவேராக இருங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் யார், நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரேட் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டான ஓனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் தான் ஓனரா, உங்கள் பேரில் தான் டாக்குமெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட்டை ஷோ பண்ண சொல்லுங்கள். அவங்க தான் ஓனர் சொன்னாங்க, நீங்கள் டாக்குமெண்ட் ஷோ பண்ணுங்கள். இந்த எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸில் அவங்க டாக்குமெண்ட் இருக்கும், அதை ஷோ பண்ணிவிட்டு அவங்க ஓனர்னால் நீங்கள் அவங்க கூட ரேட் பேசுங்க. புரோக்கர்கிட்ட பேசி அந்த ஸ்கேமில் மாட்டிடுறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது அழகான பால்கனிலாம் போட்டிருக்கோம். மேலே ஒரு சின்ன பெட்ரூம் 3 BHK மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வீடு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்டட் பேஸ் வந்து நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.